Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 9th standard first midterm test social science ஓட model question paper பார்க்கலாம். இது previous year நடந்த question paper. Overall marks பார்த்தீங்கன்னா 50 marks. So social scienceல history, geography, civics and economics இந்த 4 பார்ட்ல இருக்கக்கூடிய important questions வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதே மாதிரி எதை ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும், அப்புறம் ஈஸியாக எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக 1 மார்க்ஸ் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கும் டைம் லைனும் பார்த்துக்கோங்க. தென் ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க டிஃப்ரென்ஷியேட்டும் கிவ் ரீசன்ஸும் கம்பல்சரி எல்லா லெசன்லையும் கவர் பண்ணிவிடுங்க. டிஃப்ரென்ஷியேட், கிவ் ரீசன்ஸ் அண்ட் தென் ஜியாகிரஃபி மேப் இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். இதில் கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சூஸ் கரெக்ட் ஆன்சர் 7 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இதில் எல்லாத்துல இருக்கிற 1 மார்க்ஸும் நீங்கள் ஃபுல் தரோவாக எடுங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ரைட் எனி 5 ஷார்ட் ஆன்சர். லிஸ்ட் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெகாலித்திக் பரியல் டைப்ஸ். அடுத்து எஜிப்டியன்ஸ் எக்ஸல்ட் இன் ஆர்ட், ஆர்கிடெக்சர், இல்லஸ்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 கொஸ்டின் வந்து ஹிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க. லேயர்ஸ் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் ஒன்று, சுனாமி ஒன்று, வெதரிங், டிஃபைன் வெதரிங். 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜியாகிரஃபி. அடுத்து ஆப்ரஹாம் லிங்கன்ஸ் டெஃபினிஷன் ஃபார் டெமோக்ரஸி ஒரு கொஸ்டின். அண்ட் தென் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த கிளைமேட். ஸோ இது ஜியாகிரஃபி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி எத்தனை கொஷின், ஜியாகிரஃபி எத்தனை கொஷின், சிவிக்ஸ் எத்தனை கொஷின்ஸ், அந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் அப்படி ப்ரிப்பேர் பண்ணும் போது ஒரு மைனஸ் என்னென்னா, நம்மளால் இப்போ குவார்ட்டர்லிக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை படிக்கும் போது குவார்ட்டர்லிக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி குவிட் பண்ணிட்டீங்க. இப்போ எய்தர் சிவிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் நம்ம வந்து குவிட் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சிருவோம், ஜியாகிரஃபி ஃபுல்லாக படிச்சிருவோம், சிவிக்ஸ் ஃபுல்லாக படிச்சிருவோம், எக்கனாமிக்ஸ் விட்டுடலாம், அப்படி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு. ஆனால் நம்ம இன்னும் ஒரு 1 மந்த் கேப்லேயே வந்து நமக்கு குவார்ட்டர்லி வந்துடும். அப்போ வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் சைட் பை சைட் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்கனாலே இதை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 5 எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு 8 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணி எது தெரியுமோ அதுக்கு சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 3 அண்ட் ரைட் எனி 5 ப்ரீஃப் ஆன்சர். 5 மார்க் கொஷின். இப்போ பாருங்கள், நம்ம சொன்னோம் 1 மார்க் படிச்சிங்கன்னா அது வந்து 5 மார்க்லவும் கேட்குறாங்க, 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதில் இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் 1 மார்க்கில் 1 மார்க் தரோவாக இருந்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ எனி 5ல வந்து the history of humans and closely related to the history of the earth elucidate and then fill in the blanks கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக இதில் 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ், நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்டிங்விஷ், கிவ் ரீசன்ஸ் படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் நம்ம கையில். ஜியாகிரஃபி 3 லெசன்ஸ் இருக்கா, அந்த 3 லெசன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்டிங்விஷும் படிங்க. கிவ் ரீசன்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. ஒரு 5 மார்க் தாராளமாக உங்கள் கையில் இருக்குது. அடுத்தது எக்ஸ்பிளைன் த எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஃபார்ம்டு பை அண்டர் கிரவுண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் டெமோக்ரஸி இன் இந்தியா. அடுத்து டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் அபவுட் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. இந்த கொஷின் வரைக்கும் 5 மார்க் கொஷின். இதில் நீங்கள் வந்து எது கிளியராக தெரியுமோ அதை அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 4 ஆன்சர் த ஃபாலோயிங் 8 மார்க் கொஷின். இது எப்போவுமே வந்து 8 மார்க் கொஷின்ஸ் வந்து நமக்கு இன்டர்னல் சாய்ஸில் தான் கொடுக்குறாங்க. ஓகே, எய்தர் திஸ் ஆர் தட்ன்ற மாதிரி. ரைட் அபவுட் த ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் ஆர் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த். ஸோ ஹிஸ்ட்ரி ஆர் ஜியாகிரஃபிலேருந்து ஒரு டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது தெளிவாக தெரியுமோ அதை கிளியராக அந்த 8 மார்க்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், எந்த கொஷின் தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்து 24 மார்க் த ஃபாலோயிங் இன் த அவுட்லைன் மேப் ஆஃப் வேர்ல்டு. ஸோ இப்போ மேப் கேட்டிருக்காங்க. 24th கொஷின் வந்து மேப் கொடுத்துருக்காங்க. 23ல ஏபி ஹிஸ்ட்ரியில் ஒன்று, ஜியாகிரஃபியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆர்எல்ஸ் உங்களுக்கு மேப் தெரிஞ்சால் மேப்னு கொடுத்துருக்காங்க. 23 ஏபி நீங்கள் ரெண்டுமே அட்டன் பண்ணணும். சரிங்களா?
23ல ஏ அண்ட் பி ரெண்டுமே, அதாவது ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஷின், ஜியோகிரஃபியில் ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. அது ரெண்டுமே சேர்த்து ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. அதை அட்டன் பண்ணணும். அப்படி எனக்கு அது தெரியல, அது ரெண்டுத்தில் ஒரு கொஷின் தெரியல அப்படின்னாலும் மேப்பை நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். மார்க் த ஃபாலோயிங் இந்த அவுட்லைன் மேப் ஆஃப் வேர்ல்டுன்னு இருக்கு இல்லையா? சைனா கேட்டிருக்காங்க, ஈஜிப்ட் கேட்டிருக்காங்க, மெசப்டோமியா கேட்டிருக்காங்க, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் கேட்டிருக்காங்க, எர்த் குவாக் ப்ரோன் ஜோன், அண்ட் தென் ஹிமாலயாஸ், கர்ஸ்ட் ரீஜன், அடுத்து கோல்ட் டெசர்ட். ஸோ நம்ம 9th ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான மேப் ஒர்க் மட்டுமே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். எதெல்லாம் மேப்பில் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஒரு 6 டிஸ்ட்ரிக்டோட மேப் கலெக்ஷன்ஸை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் எல்லோன்னு இருக்கும். அப்படி இல்லையா நம்மளோட சேனல்லே 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ன்னு தேடினீங்கன்னா அதில் எல்லா புக் பேக் எக்ஸசைஸும் வரும். எல்லா லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ, இது எல்லாமே நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. தென் இம்பார்ட்டன்ட் வந்து மேப் ஒர்க் அண்ட் தென் டைம் லைன். ஏன்னா டைம் லைன் வந்து 100 மார்க்ஸ் குவார்ட்டர்லியில் கண்டிப்பாக வரும். டைம் லைன் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் கம்பல்சரி மிஸ் பண்ண வேண்டாத ஒரு கொஷின். ஏன்னா 5 மார்க் நம்ம கையில் அதை படிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்க கொஷின்ஸ் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸ் பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சோஷியலில் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஸோ நம்மளோட பிளானிங் தான் நம்மளோட எஃபர்ட்டுக்கு, அதாவது நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்ஃபுல் சக்ஸஸ் கொடுக்கும். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.